வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவிகளை டூல்ஸ்களை பயன்படுத்துகிறோம். அவைகளில் முக்கியமானவை சாட் ஜிபிடி, அட்வான்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆகியவை. ஆனால் இவற்றின் பின்னால் இருக்கும் முக்கியமான மூளை யார் தெரியுமா? அவர் உலகிற்கு அதிகம் தெரிந்தவர் இல்லை. ஆனால் அவர் உருவாக்கும் டெக்னாலஜி உலகையே மாற்றுகிறது. அவரின் பெயர் மீரா முராட்டி. மீரா முராட்டி 1988 ஆண்டில் டிசம்பர் மாதம் 16 ஆசிரியர்களான பெற்றோர்களுக்கு அல்பேனியா நாட்டில் பிறந்தார். மிகவும் சாதாரணமான குடும்பம். ஆனால் கல்வியின் மகத்துவத்தை தெரிந்த பெற்றோர் இருவரும் தங்களுடைய மகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக உறுதியாக இருந்தார்கள். மீராவின் 16வது வயதில் கனடா நாட்டில் உள்ள பியர்சன் காலேஜ் என்ற பல்கலைக்கழக மேற்படிப்பில் படிக்க அவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. அந்த கல்லூரியில் பயின்று 2005 ஆண்டில் அவர் இன்டர்நேஷனல் பிசினஸ், குளோபல் சிட்டிசன்ஷிப் மற்றும் சஸ்டைனபிலிட்டி என்ற சப்ஜெக்டுகளில் மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்றார். பின்னர் அமெரிக்காவிற்கு சென்று நியூ ஹாம்ப்ஷயர் மாநிலத்தில் உள்ள டார்ட்மவுத் பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்து 2012 ஆண்டு பட்டம் பெற்றார். தன்னுடைய தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்திக் கொள்ள முதலில் அவர் சேர்ந்த இடம் டெஸ்லா மோட்டார்ஸ். 2013 ஆண்டு டெஸ்லாவில் சேர்ந்த மீரா செல்ஃப் டிரைவிங் டெக்னாலஜி போன்ற கட்டிங் எட்ஜ் ப்ராஜெக்டுகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி மிகச் சிறப்பாக செயல்பட்டு சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர் என்ற பதவி உயர்வையும் பெற்றார். 2016 ஆண்டில் டெஸ்லாவிலிருந்து விலகி லீப் மோஷன் டெக்னாலஜி என்ற தொழில்நுட்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பணியில் சேர்ந்தார். இந்த நிறுவனம் கம்ப்யூட்டர்களின் கீபோர்டுகளை தொடாமலே, வித்தவுட் டச்சிங் தி கீபோர்ட், கைகளின் அசைவுகளை வைத்துக்கொண்டே கம்ப்யூட்டர்களை கையாளும் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்த ஒரு நிறுவனம். 2018 ஆண்டில் அவரது வாழ்வில் ஒரு முக்கிய திருப்பம் நிகழ்ந்தது. இவர் ஓப்பன் ஏஐ என்ற ஆர்டிஃபிஷியல் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். ஓப்பன் ஏஐ நிறுவனம் அப்போதுதான் ஒரு துளிராக, ஒரு சிறு செடியாக வளர ஆரம்பித்து இருந்தது. மீரா முராட்டியின் கடுமையான உழைப்பும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போன்ற மாற்று சிந்தனைகளும் ஓப்பன் ஏஐ நிறுவனத்தை ஒரு சிறந்த, பாராட்டத்தக்க நிறுவனமாக மாற்றியது. மீரா சிடிஓ, அதாவது சீஃப் ப்ராடக்ட் டெக்னாலஜி ஆஃபீஸர் என்ற பதவி உயர்வு பெற்றார். ஒரு மிகச் சிறிய நாட்டிலிருந்து வந்த பெண் உலகின் மிகப்பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் மாற்றத்தை நிகழ்த்தி
ஒரு முக்கிய சக்தியாக மாறுவது ஒரு அசாதாரண நிகழ்வு என்றே கூறலாம். ChatGPT, DALL-E போன்ற ப்ராஜெக்டுகளில் மீராவின் கான்ட்ரிபியூஷன், அவரது தலைமையின் தனித்தன்மை நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிய வைக்கிறது. அன்று மீரா முராட்டி OpenAI நிறுவனத்தில் எடுத்த முடிவுகள் இன்று தொழில்நுட்ப உலகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி பயன்படுத்துகிறது என்பதை தீர்மானிக்கின்றன. இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மக்களின் வேலை செய்யும் முறைகளை மாற்றியிருக்கிறது. கல்வி கற்பிக்கும் முறைகளை மாற்றியிருக்கிறது. கல்வி கற்கும் முறைகளை மாற்றியிருக்கிறது. ஏன் மக்களின் வாழ்க்கையையே மாற்றியிருக்கிறது. இந்த மாற்றங்களின் மத்தியில் மீரா முராட்டி போன்றவர்கள் இருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டின் அக்டோபர் இதழில் ஃபார்ச்சூன் மேகசின் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த 100 பெண்களில் 57ஆவதாக மீரா முராட்டி இருக்கிறார் என்று குறிப்பிட்டு எழுதியிருந்தார்கள். 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாதத்தில் இவர் கல்வி பயின்ற புகழ்பெற்ற டார்ட்மவுத் யூனிவர்சிட்டி மீரா முராட்டிக்கு இவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் ஆற்றியிருக்கும் பணிகளுக்காக ஒரு கௌரவ டாக்டர் பட்டம், ஹானரரி டாக்டரேட் பட்டம் அளித்து கௌரவித்தது. 2024ஆம் ஆண்டின் இறுதியில் OpenAI நிறுவனத்திலிருந்து விலகிய மீரா பிப்ரவரி 2025ஆம் ஆண்டில் திங்கிங் மெஷின்ஸ் லேபரட்டரிஸ் என்ற AI நிறுவனத்தை ஆரம்பித்து இருக்கிறார். உலகின் புகழ்பெற்ற பல்வேறு நிறுவனங்கள் இந்த திங்கிங் மெஷின்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். இதுவரை முதலீடுகள் 12 பில்லியன் to 15 பில்லியனை தாண்டி இருக்கிறது. இந்த உண்மை கதையில் நமக்கு என்ன பாடங்கள் கிடைக்கின்றன? 1. அமைதியாக வேலை செய்தாலும் உலகத்தை மாற்ற முடியும். 2. தங்கள் மீது வெளிச்சம் பட்டுவிடாமல் இருந்தாலும், புகழ் அடையாமல் இருந்தாலும், கடின உழைப்பும் திறமையும் ஒருவரின் அர்ப்பணிப்பை, அதன் தாக்கத்தை உலகிற்கு கட்டாயம் கொண்டு செல்லும். உலகம் தற்போது பேசிக்கொண்டிருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் பின்னால் ஒரு அமைதியான சக்தி வேலை செய்து கொண்டே இருக்கிறது. மீரா முராட்டி ஒரு தொழில்நுட்ப தலைவர் மட்டுமல்ல, அவர் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு மாபெரும் பெண் சக்தி என்பதில் சந்தேகமே இல்லை. உலகத்தை மாற்றும் சக்திகளாக, அந்த சக்திகளில் ஒரு பங்காக, ஒரு கான்ட்ரிபியூட்டர்களாக நீங்களும் இருக்க தயாரா? உலகத்தின் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், வர்த்தக தலைவர்கள், போற்றத்தக்க ஆளுமைகளை பற்றி புத்தகங்களிலும் மேகசின்களிலும் இன்டர்நெட்களிலும் நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். என் அடுத்த வீடியோக்களில் அவர்களது ஊக்கமளிக்கும் உண்மை கதைகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். என் ஒரு புத்தக பார்வை என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னுடன் இணைந்து இருங்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அன்புடன், ஜலால்.